சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வள்ளி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எது போன்ற பலன்களை தன் வாழ்நாளில் அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியினுடைய ஒரு நட்சத்திரம். அப்போ சனியினுடைய நட்சத்திரங்களாக சொல்லப்படக்கூடியது எது எது? பூசம், அனுசம், உத்திரட்டாதி. சர ஸ்திர உபயம் என்ற 3 நிலைகளில் இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த சனி பகவான் அமரக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உபய ராசி. உபய ராசியினுடைய தன்மை என்னவென்று சொன்னால் கிட்டத்தட்ட இயங்கும் மற்றும் இயங்கா தன்மை கொண்ட ராசி அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே சமயம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஜல ராசி அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். நம்ம கடல் பரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய கடல் அமைப்புகளும் இருக்கிறது. கடலுக்குள்ளேயே கடல் ஆறு என்ற இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸ்திரத்தன்மையாக கடல் அப்படியே இருப்பதும் உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கடல் தாண்டி போகக்கூடிய வெளிநாடு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டினுடைய கனவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே சமயம் சேலத்தில் உள்ள குமரகிரியில் உள்ள அந்த கருப்பண்ண சுவாமியுடைய நட்சத்திரமும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இடம் விட்டு இடம் பெயர அதிகமாக விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதிக டிராவலிங்கை விரும்பக்கூடிய ஆட்களாகவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். சனி அப்படிங்கிறதுனால தொழில் மீது அதிக நாட்டங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். தொழில் செய்கிறதுலையும் சரி அல்லது சுய தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு இரும்பு வச்சு மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் மெயின்டைன் பண்ணணும், ஆட்களை வேலையாட்களை போட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற அத்தனை தாட்டுமே இந்த சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு உண்டு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓனர்ஷிப்புக்கு முக்கியமாக தேவையான குவாலிட்டி அப்படின்னாக்கா ஓனராகவும் உட்கார தெரியணும், ஆள் வரலைன்னா இறங்கி வேலை செய்யவும் தெரியணும் அப்படிங்கிற அந்த 2 அமைப்புகளையும் கொண்டது தான் சனி. உடல் உழைப்புக்கு அஞ்சாமல் இருக்கக்கூடிய நட்சத்திரமான இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சிவனுடைய வழிபாட்டின் மூலியமாக மேலும் நன்மைகளை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதனை அடுத்து வேம்பு மரம், அதாவது வேப்ப மரம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய அதிலேயே வகைகள் உண்டு. அதுல வேம்பு அப்படின்ற ஒரு அமைப்பில் உள்ள ஒரு மரத்தை அதிகமாக சுற்றுச்சூழலுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு இடம் கிடைக்குதோ வைத்து எங்கெல்லாம் பராமரிக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ, எங்கு இடம் கிடைக்கிறதோ, வீட்டில் இடம் கிடைத்தா வைக்கலாம் அல்லது தோட்டத்தில் வைக்கலாம் அல்லது சுற்றுப்புறத்தில் எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கு வேம்பு மரத்தை நட்டு, ஒரு மரம் தான் நட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எத்தனை மரங்கள் வேண்டுமானாலும் நடலாம். அந்த வேம்பு மரத்தை நட்டு வளர்த்தி பராமரித்து வரும்போது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரிய அளவுக்கான சக்சஸை, தொழில் ரீதியான சக்சஸை இந்த உத்திரட்டாதிக்காரர்கள் படுவாங்க. பெரிய அளவிற்கான பிஸ்னஸை தலைமை தாங்கக்கூடிய குவாலிட்டியும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனை அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சில விலங்குகளை சுட்டி காட்டிட்டு போயிருக்காங்க. இது யோனி பொருத்தம், தசவித பொருத்த அமைப்பிற்காக அமைத்தது மட்டும் கிடையாது. அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையினுடைய வெளிப்பாடாகவும் இந்த விலங்குகள் அமைகின்றன. அந்த வகையில உத்திரட்டாதிக்கு பெண் பசு அப்படிங்கிற இந்த காமதேனு வந்திருக்கு. அப்போ இந்த பெண் பசுவனுடைய தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் உள்வாங்கி கொண்டு தாங்கிட்டிருந்து அவுட்புட் போகும்போது, அதாவது இன்புட் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த வெளியில் இவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அளவிற்கு, பலன்களை மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பொட்டன்ஷியலை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவங்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அது குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் பல பேர்த்துக்கு உதாரணமாக பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய உதாரணமாக இருக்கக்கூடிய ஆளாகவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனை அடுத்து பழைய சிவ ஆலயங்கள்ல இப்ப இந்த சுத்தம் செய்யற பணியாக இருக்கட்டும், இந்த உளவார பணின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான பணிகள் எல்லாத்தையும் செய்வதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அந்தஸ்து, பேர், புகழ், ஒரு பெரிய அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை இந்த சனி பகவான் செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்திலையும் சனி பலமாக இருந்து விட்டது என்றால், ஏன்னா நட்சத்திர நாதன் அவர் அப்படிங்கிறதுனால சனி உச்சமோ ஆட்சியாகவோ இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கான பெனிஃபிட்டை இந்த சனியினுடைய திசையோ அல்லது சம்பந்தப்பட்ட இந்த சந்திரனுடைய திசையோ கொடுத்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறத இதில் பார்த்தோம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அன்று
உத்திரட்டாதிக்காரங்க என்னென்னலாம் செயல்கள் செய்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணாலும் இல்லை ஐடியா பண்ண விஷயங்கள் எல்லாம் அந்த நட்சத்திர நாளன்று வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை அடைவது உறுதி அப்படிங்கிறத நாம் இதில் கண்கூட பார்க்க முடியும். அந்த வகையில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பில் புதனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திர அமைப்புகளின் போது அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளும் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் வெற்றி அடையும் அப்படின்னு இருக்கு. அதை பார்த்தோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரங்களாக இருக்கலாம், அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களாக இருக்கலாம். இந்த நட்சத்திர நாட்களில் உத்திரட்டாதிக்காரர்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சித்தியாகும் அப்படின்னு இருக்கு. நீல நிறத்தையும் தூய வெள்ளை ஆடையும் அதிகமாக பயன்படுத்தும் போது உத்திரட்டாதிக்காரர்கள் மிகப்பெரிய மேன்மையும் வெற்றியும் அடைகிறார்கள் அப்படிங்கிறத நாம் இதில் சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.